மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரனையும் படைத்த புனிதரும் நெய்யவன் புந்தியினாலும் பொருந்துகவே பொருந்துகவே. எல்லாமல்ல அன்னையினுடைய திருவருளாலும் ஆதி குருமுதவர் ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியுடைய குருவர்களோடு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் காடாமங்கலம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் மற்றும் கருப்பண்ணசாமி திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நாளை காலை அன்னை பராசக்தி திருவருளாலும் அம்மையப்பருடைய திருவருளாலும் ஆதினங்களுடைய குருவர்களோடும் துறையர் பெருமக்களுடைய குருவர்களோடும் சிவாச்சாரியார் பெருமக்கள் ஆன்றோ பெருமக்கள் சான்றோ பெருமக்கள் பக்தகோடி மெய்யன்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிக சீரோடும் சிறப்போடு நடைபெற இருக்கின்றது. அன்னை பராசக்தி பல்வேறு வடிவங்களை தாங்கிக் கொண்டு நமக்கு வருகின்ற ஆசை வரவர வினை அதிகமாகும், ஆசை விலக விலக வினை விலகும், மனம் ஒடுங்க ஒடுங்க எதுவுமே தோணாது. ஒரு பென்ஸ் கார் வாங்கணும்னு நினச்சிட்டோம்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாகணும், தினமும் உழைத்து உழைத்து அது எவ்வளோ லட்சம் வருதோ நம்ம வாங்கணும். அப்போ அதன் மேல் ஒரு ஆசை வந்துச்சு, அப்போ அதற்குண்டான பாடு நமக்கு வேணும். எதன் மேலும் பற்று இல்லாமல் இருந்துட்டு எதுவுமே நமக்கு வேண்டியதில்லை. அந்த காலத்தில் 3000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார் திருமூலர். ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல், 3000 ஆண்டுக்கு 3000 பாடல். இந்த ஆண்டு நம்ம இந்த கலியுகத்தில் 100 ஆண்டுக்குள்ள டிக்கெட் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரெடியாக இருக்கு. எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சித்தர் புத்தர் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டு. அப்போ முதல் யுகம் 4000 ஆண்டு ஒரு மனிதன் வாழலாம், 2வது யுகத்தில் 2000 ஆண்டு, 3வது யுகத்தில் 1000 ஆண்டு, இந்த யுகத்தில் 100 ஆண்டு தான். ஒரு ஆண்டுல தர்மத்துக்கும் இன்னொரு ஆண்டுல தானம் தர்மம் யாகம் இதுக்கெல்லாம் முக்தி கிடைச்சது. இந்த ஆண்டுல பக்தி செய்தால் முக்தி கிடைக்கும். பக்தி சரியா இருக்கணும், தெளிவா இருக்கணும். தெளிவுதனில் தெளிவு தரும் அருளும் காணும் ஜெகத்தினிலே சிவமயமாய் சேரத் தோன்றும் நல்லதொரு பரமகுரு வந்ததாலே நலமுள்ள சரியவழி மார்க்கம் தோன்றும் மெல்லவே சரியவழி நடந்தையானால் விபரமதாய் கிரியவழி விரைவில் தோன்றும். அப்ப பக்தி சரியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் குருட்டு பக்தி ஒன்று இருக்கு, தெளிவான பக்தி இருக்கு. குருட்டு பக்தினா கண்ணை மூடிட்டு இருக்கிறது இல்லை. அம்மா அப்பா தான் தெய்வம், தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, கணவனே கண்கண்ட தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம். அம்மா அப்பா போட்டா கோடை தாண்டக்கூடாது. அன்னைக்கு கோடு போட்டா ராமர் தாண்டிச்சு, சீதா பிராட்டி 10 மாசம் படாத பாடு பட்டுச்சு. எப்படி 10 மாசம் போட்ட கோட்டை தாண்டினதுக்கு. இந்த காலத்து தாய்மார்கள் கோடு போட வேண்டிய வேலை இருக்குதா? கோடு போடுறாங்களா யாராவது? ஏன்னா கோடே உங்களுக்கு போட வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பறக்கிற ஆளுங்க. கோடு போட்டா கால் வச்சு அந்த அம்மா தாண்டுச்சு. ஆனால் தாய்மாருக்கெல்லாம் கோடே போட வேண்டியதில்லை. யாரெல்லாம் நல்லா பாருங்க, 3 பேர் மிக முக்கியமானவர்கள். என்னென்னு பார்த்தோம்னா கோமாதா, இன்னொன்று தாய் மாதா, இன்னொன்று பூமி மாதா. இந்த 3 பேர் தான் மாதானே பேர். மனைவியை கை நீட்டி அடித்து அவர்கள் கண்ணீர் மண்ணில் பட்டால் நாட்டுக்கே அபத்தம். கோமாதாவுடைய குருதி மண்ணில் பட்டால் படாத பாடு. இப்போ நமக்கெல்லாம் கஷ்டம் வரும், இன்பம் வரும், கொஞ்ச நேரம் துன்பம் வரும். பகல் வரும், 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இது யாராவது மாற்றி தர முடியுமா? முடியவே முடியாது. இதை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப இது மாதிரியான வாழ்க்கை நெறியை முறையை அவங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம அப்படி இருக்கோம்னு நினைக்க வேண்டியதில்லை. நாம இருந்தா போதும். யானை என்னைக்கும் கழுகு மாதிரி மேலே பறக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. கிளி என்னைக்கு யானை இருக்குமா தும்பிச்சங்க வச்சிருக்கோன்னு ஆசைப்பட்டதில்லை. ஆனால் மனிதன் அப்படி அவர் மாதிரி இருக்கணும், இப்படி ஒரு மாதிரி இருக்கணும், அது மாதிரி நாமளா இருந்தா போதும். நம்ம குரல் இன்னொருத்தருக்கு வராது. ஒவ்வொரு மனிதன் நல்லா பாருங்க, எல்லாரும் இந்த கை எல்லாம் எடுங்க, இந்த கை நீட்டுங்க, எல்லாருமே தாய்மார் எல்லாம் இப்படி எடுங்க, இந்த கை இப்படி பாருங்க, வலது கை எல்லாரும் முன்பக்கம் பாருங்க, அப்படியே வலது கை பின்பக்கம் பாருங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற முகத்தை பாருங்க, பக்கத்துல இருக்க எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே பாருங்க, பக்கத்துல இருக்கிற முகத்தை பாருங்க, உங்களோட முகத்தை பாருங்க. எல்லாரும் முடியுமா? முடியாது. நம்ம உடம்புல இருக்கிறதா நமக்கு இன்னொரு உதவி தேவைப்படுது. கண்ணாடி முன்னாடி போனா பார்க்கலாம். என்னங்க,
கண்ணாடி முன்னாடி இன்னொரு உதவி தேவைப்படுது. நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் நம்ம அப்படியே பார்க்கலாம். கடவுள் எப்படிலாம் படைச்சிருக்கிறார். இந்த கை இருக்குது, இந்த கையில் ஒரு கட்டு போட்டு வந்திருந்தா உங்க கண்ணில் என்னடா சாமி கையில் கட்டு போட்டிருக்கார் என்னென்ன தோணிக்கினே இருக்கு. இந்த கைக்குள்ள இருக்கின்ற அந்த சதையை கூட தோலா கடவுள் போர்த்தி பாதுகாத்திருக்கிறார். இல்லைன்னா உள்ள இருக்கிற அந்த ரத்தம் சதை எல்லாமே தெரியும். எப்படியெல்லாம் கடவுள் படைச்சு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுபோல வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டு வரும். அந்த ஒரு படி, முதல் படி அம்மா, ரெண்டாவது படி அப்பா, மூணாவது படி குரு, நான்காவது படி தான் கடவுள், பரம்பொருள், பறந்து விரிந்திருக்கின்ற பொருள் பரம்பொருள். அது பிடிக்கிற சாதாரண காரியம் இல்லை. நம்முடைய ஆதினச்சீடு, நம்முடைய சாமியினுடைய அன்பை பெற்ற நம்முடைய சத்யேந்திரன் ஐயா எப்படியாவது வர வச்சிருவார். சாமி சொல்லுவார், சத்யா வந்தாலே வேலையை மாத்திடுறாரு, ஏதோ வச்சிருப்பார் போல தம்பி, எங்கேயோ இருப்போம் எங்கேயோ வர வைப்பார். இவருக்காகவே வர்ற மாதிரி இருக்கு. கடவுளுக்கு ஒன்று கொடுத்திருந்தால் கூட ஒரு மனிதன் இருக்கிறாரு, நீங்க சொல்ற மாதிரி கடவுளை கூப்பிட்டா தான் வருவார். என்னைக்காவது நம்ம ஊர்ல இருக்கிற இந்த காளி அம்மனை, அம்மா வீட்டுக்கு வாமா இன்னைக்கு உனக்கு கஞ்சியோ கூழோ கொடுக்குறேன், என்னைக்காவது யாரா கூப்பிட்டீங்களா? யாரும் கூப்பிடல, கடவுளும் வரல. பக்கத்து வீட்டுக்கு போறோம், கல்யாண பத்திரிக்கை கொடுத்து என் பிள்ளைக்கு கல்யாணம் வாங்கன்னு கூப்பிட்றோமா இல்லையே, வர்றாங்களா இல்லையே? அப்ப நம்ம மனுஷனை கூப்பிட்டால் கடவுள் நம்ம கூப்பிடவும் இல்லை, கூப்பிட்டதும் இல்லை. யார் கூப்பிட சொல்லி, ஏன்னா சொன்னா தான் கூப்பிடுவோம். நல்லா பாருங்க, இதெல்லாம் சீர். பத்திரிக்கை அடிச்சு மாமனை கூப்பிடணும், மைத்தனை கூப்பிடணும், இன்னார் உற்றார் கூப்பிடணும்னு ஒரு வரைமுறை இருக்கிறனால கூப்பிட்டோம். கடவுளை கூப்பிட்டு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லல, பண்ணல. இனிமேல் கூப்பிட்டு பாருங்க. இந்த அம்மாவுக்கு, அம்மா என் வீட்டுக்கு வாமா, குடிசை வீடுதான், ஓட்டு வீடுதான், நீ ஒரு நேரம் வந்துட்டு போமா, கூப்பிட்டு பாருங்களேன். ஏதோ ரூபத்தில் கடவுள் வரும். உள்ள இருக்கின்ற அந்த கல், கல்லாக பார்த்தால் நாயகி தெரிய மாட்டாள், நாயகியாக பார்த்தால் கல் தெரியாது. பழமொழி கேட்டிருக்கீங்களா? கள்ளக்கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கள்ளக்கானம். பழமொழியே வேற. கல்லாக பார்த்தால் நாயகன், உள்ளிருக்கின்ற நாயகன் தெரிய மாட்டார். நாயகி நான்முகி நாராயணிகை நளினபஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு. நாயகி தெரியாது, நாயகியை பார்த்தால் கல் தெரியாது. அதுபோல் அன்னை பராசக்தியுடைய திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நான் பார்த்தேன். இங்க இந்த ஐயா ஊர்லேருந்து எல்லாருமே, இதுதான் என்னுடைய கிராமம். ஒவ்வொருத்தரும் 4 வீடு இருக்குது, 5 வீடு இருக்குது. மலேசியா நாட்டில் அது இருக்கு. எந்த ஊர்? இந்த ஊரில் பிறந்தவங்க, இங்கே தான் வளர்ந்தோம், வேலைக்காக போனோம். அம்பாள் பராசக்தி தினமும் போய் நாங்கள் பார்த்துருவோம். அன்னையுடைய திருவருளால் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோங்க சாமி. ஒவ்வொரு ஆளுமே சொன்னாங்க. அப்போ இந்த மண்ணில் பிறந்த பையன் நமக்கு சாதாரண வேலை. மண் பொன்னாகும், மண்ணை மிரிப்பர் வினையெல்லாம் தீரும். அதுபோல் அன்னை பராசக்தி காளிகாம்பாள் அக்கணத்தி பொக்கணத்தியாக அண்டபகிரண்டத்தியாக சீராறு பொங்கல் தெல்லமதாக இருக்கின்ற அன்னை பராசக்தியுடைய பேரருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் சொல்லுங்க, ஓம் கம் கணபதி. காது கேட்கலையா? சொல்லுங்க, ஓம் கம் கணபதி. ஓம் சிவாய நமக. ஓம் சரவண பவ. ஓம் பராசக்தி ஓம். ஓம் நமோ நாராயணா. இந்த ஆரஞ்சு பழம் கிலோ எவ்வளவு வரும் சொல்லுங்க? 1 கிலோ 200 ரூபாய். இந்த வாயில் என்னென்னலாம் பேசியிருப்பீங்க? குழந்தை அவனே, இவனே, வாடா போடா அவனே, கணவனை, அது இது. யாரெல்லாம் கணவனை திட்டியிருக்கீங்க? சும்மா கை தூக்கு. பரவாயில்ல, யாருமே திட்டாத தாய்மார்கள், எல்லாத்துக்கும் நமஸ்காரம். உங்களுக்கெல்லாம் அடுத்த பிறவியே கிடையாது, சாதாரண வேலையில் கை தூக்கல. அப்போ நீங்க உங்களுக்கு யாருமே திட்டாத ஆள். இந்த காடமங்கல் கிராமத்தில் பிறந்திருக்கின்ற தாய்மார்கள் ஒவ்வொருத்தரும் தெய்வ சொரூபங்கள். 51 சக்தி பிறந்த மாதிரி அனைத்துமே தெய்வங்கள். முன்னாடி ஐயா சத்யேந்திரனை பின்னாடி திரும்பி பாருங்க, அத்தனை பேர் தெய்வங்கள். அதுபோல யாரெல்லாம் மனைவியை கை நீட்டி அடிச்சிருக்கீங்களோ அடிச்சுங்க மட்டும் கை தூக்குங்க. பரவாயில்ல, பாருங்க, உண்மையை தூக்கிட்ட ஒரு கிளாப் பண்ணுங்க, ஒரு கிளாப். பாத்தீங்களா? ஏன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. இந்த பராசக்தி மாதிரி இந்த சிவன் சொல்லி இந்த பராசக்தி கேட்காம போய் படாது பாடுபட்டு 51 துண்டா போச்சு. ஐயா உங்க பேர் சொல்லுங்க? சந்திரன் ஐயா, இங்க வாங்க. அவர் உண்மையா சத்யேந்திரன் ஐயா, அவருக்கு பொன்னாட போத்துங்க. அவர் உண்மையா பாத்தீங்களா? சத்யேந்திரன் ஐயா பாத்தீங்களா? அந்த சிவன் சொல்லி கேட்கிற மாதிரி அவர் போத்துனதுக்கு ராஜா ஆயாச்சு. உங்க மனைவி எங்க? ராணி எங்க? வெளியில இருக்கிறாங்க. பரவாயில்ல, தப்பிச்சிட்டாங்க, அவங்க முன்னாடி வரல. இப்ப பாருங்க, சிவபெருமானோட பேச்சை கேட்காம போய் அந்த அம்மா 51 துண்டா போச்சு.
ஏன்னா நீங்க பண்றது இல்ல, அந்த பார்வதி பண்ண பிரச்சனை அப்படியே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதிகமா கோவம் யாருக்கு வரும்னா ஆண்களுக்கு வராது, தாய்மார்களுக்கு தான் வரும். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இப்போ அவர் வேற உடனே எந்திரிச்சார், ராஜா மாதிரி பட்டு வாங்கியாச்சு. அப்போ அந்த அம்மாட்ட எப்படி இருந்தா, அந்த அம்மா எப்படி விட்டு இருந்துச்சுன்னு தெரியாது, இவர் எப்படி அந்த அம்மாட்ட தெரியும். ஆனா கணவன் மனைவியும் கருத்தொருவித்து வாழ வேண்டும், கடவுள் காட்டியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு பட்டுச்சு, படாத பாடு பட்டுச்சு. அப்புறம் அதுல இருந்து பார்வதியே சரி கணவன் பேச்சு தான் கேட்கணும், கணவன் கோட்டை இந்த கோட்டை தாண்டினாலதான் நம்ம 10 மாசம் படாத பாடு பட்டுச்சு. சீதா பிராட்டி கோட்டை தாண்டினதுக்கு இவ்வளவு பிரச்சனை. அதனால ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான், தாய்மார்கள் கோவம் அதிகமாக வரும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து, அந்த காலத்துல பார்வதி தேவி சிவபெருமான் படி இழந்துட்டு வருவாராமா, வந்ததுக்கு அப்புறம் வணக்கம் பண்ணி வாங்க, வீட்டுக்கு விருந்தாளி வர்ற மாதிரி உட்காருங்க, தண்ணி குடிக்குமாமா, எல்லாம் சகலமும் கொடுக்கும். இன்னைக்கு எந்த தாய்மார்கள் தண்ணி டீ கிடைக்குது? அங்க டிவி ஒன்று ஓடிட்டு இருக்கு, ராஜா ரோஜா எதிர்நீச்சல் அது இது, அது பார்த்து அது முடியிருக்குல்ல, சீரழி இருக்குல்ல, சாப்பாடு சூடாரி தோசையாரி, அங்கே தோசை இருக்கும், போட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, போட்டு சாப்பிட்டுக்க அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க இருக்குது எடுத்துக்கங்க அப்படின்னு இருக்கு. வேர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, வா உட்காரு சாப்பிடு, ஒரே வார்த்தை தான், ஆனா சொல்கின்ற விதம் வேறு. அதை எப்படி சொல்லணும், எப்படி பார்க்கணும், எப்படி வைக்கணுங்கிறது விதம் இருக்கிறது. அதுபோல் இந்த 3ஆம் கால யாகசாலை வேல் வழிபாட்டிலே மதுரை ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் எத்தனையோ ஆதீனங்கள் எல்லாம் அழைத்திருக்கிறார். ஏன் வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர் அன்பிற்கு, வேற ஒண்ணும் இல்லை. என்னங்க, நெல்லை விதைச்சா அறுத்துடலாம், அறுவடை பண்ணலாமா? கரும்பை விதைச்சா அறுவடை பண்ணிடலாம், வாழை நட்டலாம் அறுவடை பண்ணிடலாம். அன்பையும் பக்தியும் நாம் விதைத்தால் அறுவடையே செய்ய முடியாது. அறுவடை செய்ய முடியுமா? அதுக்கு அறுவடை உண்டு. அது மாதிரி நம்ம குருக்கள் சச்சேந்திரன் ஐயா விதைத்தது. மதுரை 293 குருமகா சன்னிதானங்கள் நாளை காலை எழுந்தர் இருக்கிறார்கள். அதுபோல நம்ம சாமிகள், சீந்தலைக்கரை சாமிகள், எத்தனையோ குருமார்கள் இங்கு எழுந்தர்கள் இருக்கிறார்கள். ராமமூர்த்தி அடிகளார் சுவாமிகள், ஈஸ்வர ராஜலிங்க சுவாமிகள், இத்தனை சுவாமிகளும் எழுந்தர்கள் இருக்கிறார்கள். சாது தரிசனம், பா விமோச்சனம், குருமகா சன்னிதானம் பார்ப்பது மிக நமக்கு கிடைத்த பாக்கியம். அதுபோல இந்த மண்ணில் இந்த ஆரஞ்சு பழத்துக்கு 200 ரூபா விலை மதிப்பு இருக்கிறது. நீங்க சொன்ன சிவாய நம நாமத்துக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம் ஐயா? சிவாய நம எல்லாரும் சொன்னமல்ல, அதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம்? ஒரு 5000, ஒரு 10000, ஒரு 5 லட்சம், ஒரு 10 லட்சம். மதிப்பே கிடையாது, விலை மதிப்பு கிடையாது. மந்திரம் சிவாய நம என்று சொன்னால் அபாயம் விலகிவிடும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமல்ல அஞ்சேல் என வேல் தோன்றும். ஓம் சரவணபவ என்று சொன்னால் மதிப்பே கிடையாது. மந்திரம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அந்த மந்திரம் நம்ம வாயில சொல்லியிருக்கோம். எத்தனை திட்டிருப்போம், கணவனை திட்டிருப்போம், மனைவியை திட்டிருப்போம், குழந்தையை திட்டிருப்போம், பக்கத்து வீட்டுக்கார திட்டிருப்போம், பைப்பு சண்டை வந்தா உடையும் மண்டை. எத்தனை பேர் என்னென்ன பாடுபட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு அன்னை பராசக்தி பேரருளாலே ஆகாயத்தில் இருக்கின்ற சக்தி காட்டிலே கலந்து நெருப்பிலே உதித்து நீரிலே தோன்றி கும்பத்தில் எழுந்தருளி கும்பத்தில் இருக்கின்ற பேராற்றல் சக்தி நாளை காலை பிம்பத்திற்கு எழுந்தது. கும்பாவிடைய கும்பம் பிரவேச ஸ்தாபய சண்டீபவ சிம்மீபவ தானையா சக்தியே நம்ம கும்பத்தில் இருக்கிற ஆற்றல் கிரக பிரவேசங்கிற மாதிரி கும்பத்தில் இருக்கிற ஆற்றல் நேராக சாகாவரம் பெற்ற தர்பை கயிறினாலே மூலாலயத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வு நாளை காலை நாடி சந்தானம் என்ற நிகழ்வெல்லாம் நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள், ஆன்றோர்களுடைய பெருமக்கள், சான்றோர்களுடைய பெருமக்கள், சிவாச்சாரிய பெருமக்கள், இசை கலைஞர்கள், ஒளி அமைத்த அன்பர்கள் அனைவருக்குமே இந்த அன்னதானம், எத்தனையோ தானம் இருந்தாலும் கோதானம், பூதானம், சொர்ணதானம், ஆற்றல் தானம், இந்த திருக்கோவிலுக்கு முன்னின்றவர்கள், அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், பொருள் உதவி, நிதி உதவி கொடுத்தவர்கள், உடல் உழைப்பும் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் அன்னை பராசக்தி பேரவர்கள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு, வாழ்வுமானவள் வாக்குமானவள், வாழ்வுமானவள் வாக்குமானவள், விண்ணில் தோன்றியே இந்த மண்ணில் வந்தவள், விண்ணில் தோன்றியே இந்த மண்ணில் வந்தவள், வாழ்வுமானவள் வாக்குமானவள், வாழ்வுமானவள் வாக்குமானவள், விண்ணில் தோன்றியே இந்த மண்ணில் வந்தவள், அம்மா விண்ணில் தோன்றியே இந்த மண்ணில் வந்தவள், உடம்புமானவள் அன்னை உயிருமானவள்.
உடம்புமானவள் அன்னை உயிருமானவள், அன்னையானவள் அவள் அனைத்துமானவள், அன்னையானவள் அவள் அனைத்துமானவள், வாழ்வுமானவள் எங்கள் வாக்குமானவள், காளியம்மா 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 அருள் காளியம்மா, ஜோதியானவள் சிவனின் பாதியானவள், ஜோதியானவள் சிவனின் பாதியானவள், அன்னையானவள் அவள் இங்கும் இருப்பவள், அன்னையானவள் அவள் இங்கும் இருப்பவள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பல்லடத்தில் பொங்காளி பரஞ்சேரி கரிகாளி சூலூரில் மாகாளி காமாட்சிபுரம் அங்காளம்மா காடமங்கலம் காளியம்மா, மதுரையிலே மீனாட்சி காஞ்சியிலே காமாட்சி காசி விசாலாட்சி சமயபுரம் மாரியம்மா புன்னை நல்லூர் மாரியம்மா, அக்கணத்தி பொக்கணத்தி அண்டவகி ரண்டத்தி மிக்களத்தி மோச்சத்தி அம்மானை வந்தாடிச்சி தேடியுமா காணா சிவசக்தி நாடியுனை போற்றோம் அடியார்கள் வினைபோக்கி அஞ்சல் என்று தோன்றுகின்ற அம்மை, துடியிடச்சி சாத்தரியா பச்சை நிறத்தி பவளே, குடியிடச்சி கச்சை மலையரசன் பெற்றே மலச்சி சலச்சி நிலையறிய வேதாந்த நிலச்சி அலையார அண்ணன் அழைச்சி அருமரச்சி கண்ணல் மொழிச்சி கருணச்சி பண்ணு தமிழ் சாய்ச்சி வடிவுடைய மங்கச்சி பேச்சி சீராரும் பொங்கமல செல்லமுதே தேயிலையே சாராறு மேனி கருங்குயலே ஆராயும் வேதமுதலாகி நின்ற மெய்ப்பொருளே முன்னொழிச்சே ஆதி பரபரே அம்பிகையே ஜோதியே அண்டரெல்லாம் போற்றுகின்ற அரும்பொருளே ஆரணங்கே எந்திசைக்கும் தாயான ஈஸ்வரியே செந்திரையில் வந்தமுதே என்றோ மாறாமல் நினைப்பார் சிந்ததனில் உரையோம் செல்வியே அந்தமில்லா மாயோ தனக்கிணைய வள்ளியே மாமையிலோன் தாயே பராபரையே சங்கரியே தூய ஒளி மண்ணோ கையிலாய மாமையிலே மேரோ பொன்னோ கிரியுடைய பூங்கொடியே அன்னமே அற்றர்குள்ள வெப்பாய் அமர்ந்தவளே ஆதி அந்த எட்டெட்டும் தானாய் இருந்தவளே திருளை நாயகி தேவி போற்றி கர்த்தாள் கௌரி போற்றி மங்கள நாயி மாமணி போற்றி எங்கும் நிறைந்த இல்முகளை போற்றி தையல் நாயி தாயே போற்றி வையமின்றழைக்கும் வளர்த்தாய் போற்றி மெய்யிரு கடியார் விருப்பே போற்றி ஆவுடை நாயகி அண்ணாய் போற்றி தேவி திறந்த திருமகள் போற்றி தொண்டரகத்தமர் தூமணி போற்றி அண்டர் அருந்தா அமிழ்தே போற்றி படங்காற்றுறையும் அவளே போற்றி அடங்காற்றும் நடை அழகி போற்றி தமிழ் இனிமை தந்தாய் போற்றி குமிழ்தாமரைமன் கொடியடை போற்றி அமரி குமரி அமரி குமரி ஆனாய் போற்றி இமவான் பெற்ற இளையாய் போற்றி மலையத்துவசன் மகளே போற்றி தக்கன் மகளாய் தனித்தாய் போற்றி முக்கச்சுடரின் முதல்வி போற்றி அலைமகள் தலைப்பணி கலைமகள் போற்றி கலைமகள் தலைப்பணி கருத்தே போற்றி திருவார் குடலில் திகழ்வாய் போற்றி அருமறை பொருளே ஆதி போற்றி உயிர் ஓவிய உருவே போற்றி ஜெயிரில் காட்சி தேயிலை போற்றி செந்தமிழ் பாவில் தெளிவே போற்றி எங்கள் மனதில் இருப்பாய் போற்றி நீலி சூழி நெடுங்கடி போற்றி நெய்லை விடைகடி இவளி போற்றி ஒளிக்குள் ஒளியா விளைவாய் போற்றி விளக்கில் விளையாய் மிளர்வாய் போற்றி நீலமேடி வாழிலை போற்றி கோள கொண்டு இருந்தாய் போற்றி மண்முதலை பலனே போற்றி பெண்ணானலை பெற்றாய் போற்றி அப்பனூர் மேவி ஆத்தாள் போற்றி
பிறப்பற்ற முதல்வி போற்றி எண்கணத்தொருவன் இடத்தோய் போற்றி பண்கணி மெச்சற் பாவாய் போற்றி பச்சிலம் என்ன பகவாய் போற்றி எச்சமயத்தோ இசைந்தாய் போற்றி காளிசை பையனா இருந்தாய் போற்றி அருள்மலை கண்ணுள் ஆயே போற்றி அருளா காண பண்பொருள் போற்றி வெற்றிவேல் தடக்கை கொன்றவை போற்றி பற்றிலா நற்ற பற்றே போற்றி இளையாய் நன்மை இழைப்பாய் போற்றி இளையாயகத்தை இழைப்பாய் போற்றி திருஞான மங்கை கல்வி போற்றி உருவம் திறவும் உடையாய் போற்றி அருந்தவ குரவ் அருளே போற்றி அருந்துரை தமிழின் அமைவருள் போற்றி கருநிற ஒளிவல் கடலே போற்றி மறுவரை மருந்தே பகவதி போற்றி சூளாமணியே சுருளை போற்றி ஆளாமடையார் கருளாய் போற்றி மதுரை அரசியாய் வந்தாய் போற்றி குதிரை சேவ் கட்டாய் போற்றி உலகமோ அப்பற வாழ்வல் போற்றி பல நல்லணி படைத்தல் போற்றி உயிரின் மதிப்பினை ஒழித்தல் போற்றி பயிர்கள் பயந்து அறிந்தல் போற்றி துதிப்போர் வினைத்தொட தொலைத்தல் போற்றி வாழ்க உலகம் வரமல் போற்றி நோயற்ற வாழ்வு தந்தருள் போற்றி கல்வியை செல்வம் சேர்த்தருள் போற்றி நல்ல ஒழுக்கம் கல்வாய் போற்றி செய்தொழில் மண் சிறப்பருள் போற்றி காடாமங்கலத்தில் வீட்டிருக்கின்ற காளியம்மா போற்றி போற்றி ஆதிபராசக்திக்கு ஜெய ஜெயம். நீங்க பாருங்க, என்னுடைய குருநாதர் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் 1008 நாமத்தை மூச்சு விடாம தட ட்ரெயின் வண்டி ஓடுறதை விட ஸ்பீடா போகும். நம்முடைய முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய அருள்